வணக்கம். ஷாயனம்மா. சில பேர்த்துக்கு சொல்ல முடியாத மனவேதனை. எப்படி? வெளியில் சொல்லணும்னு நினைப்பாங்க, சொல்ல முடியாது. மனசுக்குள்ளே வருத்தம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும், அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்று அவங்களுக்கு கடன் பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். இது ரெண்டும் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடன் பிரச்சனை எதனால் ஏற்படுது? அளவுக்கு மீறி கடன் வாங்கும் பொழுது கட்ட முடியாதனால கழுத்தை பிடிச்சு நெரிக்கக்கூடிய நிலை ஒருவருக்கு வரும். அதுலேருந்து மீண்டு வரணும்னா நிச்சயமாக பாருங்கள், அவங்களுக்கு ஒன்று சுக்கிரன் மைனஸில் இருக்கும். சுக்கிரன் யோகத்தை கெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார். அதனால் அவங்க எந்த தொழில் செஞ்சாலுமே அவங்களுக்கு மைனஸாக தான் இருக்கும். இல்லைன்னா குரு யோகத்தை கெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார். ஒருவேளை அவங்க தங்க வேலை செய்கிறவங்களா இருந்தால் மைனஸாக தான் இருக்கும். குரு என்றைக்குமே தான் இருக்கிற இடத்துல கெட்டு போனால் நல்லது தானே. இப்போ குரு அதிசார பயிற்சி ஆகிருக்கார். சில ராசிகளுக்கு நல்லது நடக்கும், பல ராசிகளை அவர் அவராக பார்த்து கருணை காட்டணும். இதுவரைக்கும் சொல்ல முடியாத துன்பங்களை எல்லாம் ஒருங்கி நினைச்சு அழுது மனசுக்குள் அழுதுகிட்டே வந்தவங்களுடைய நிலை கொஞ்சமாவது மாறும். ஏன்னா குரு பகவானுடைய அற்புதம் மாற்றமானது. ஏன்னா அவங்க ஒரு பற்றுதல் வைத்திருப்பாங்க குலதெய்வத்து மேலே. நீ தான் என்னை காப்பாற்றணும், உன்னை தான் நான் நம்பி இருக்கேன், இத்தனை நாள் உன்னை தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், இத்தனை சோதனையெல்லாம் கொடுத்து இல்லை, இதையும் நான் தாங்கிட்டு தானே இருந்தேன், நான் என்ன செஞ்சேன், உனக்கு நல்லது தானே செஞ்சேன். அப்போது இந்த மாதிரி ஒரு சோதனையை எனக்கு கொடுக்கும்போது என்னால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது நீ என்னை கூப்பிட்டுக்கோ, நான் இந்த பூமியில இருந்து என்ன பண்ண போகிறேன், பாரமாக தானே இருக்க போகிறேன். அப்படி எத்தனையோ பேர் வேதனைப்பட்டு இருப்பாங்க. இருந்தால் நல்லா வாழணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் மனசார வேதனைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. இறைவன் படைத்தது சாதிக்கும். இந்த ஒரு நொடி போதும் இறைவனை முழுமையாக நம்புவதற்கு, நினைப்பதற்கு, கேட்பதற்கு. உங்கள் குலதெய்வம், உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இன்று, இந்த நாள், இந்த நொடி, இந்த க்ஷணமானது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. இந்த பதிவு யார் கண்ணிலெல்லாம் படுதோ அவங்களுக்கெல்லாம் கழுத்தை பிடிச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பார்க்கும்போது அப்பாடா ஏதோ ஒரு நல்ல வழி கிடச்சிருச்சு போல இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சமாவது வருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே தவறாமல் உங்களால் முடிஞ்ச கோதுமையை, ஒரு பிடி கோதுமையை மிக்சியில் அடிச்சிங்க. நீங்களே ஒரு உரலில் இடித்தாலோ மிக்சியில் அடித்தாலோ பொடி பொடியாக ரவை மாதிரி ஆகும். சம்பா ரவையை யூஸ் பண்ணக்கூடாது. கோதுமையை நீங்களே வாங்கி உங்கள் கையால் இடிக்கணும். இதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமே இதுதாங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் தானே தீர்க்க முடியும். முன்னோர்களுடைய பிரச்சனை, அவங்க செஞ்ச புண்ணியத்தை நீங்கள் அனுபவிக்கலாம், பாவத்தை அனுபவிக்கக்கூடாதா? அதையும் நீங்கள் தான் அனுபவிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா கோதுமையை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு அதை நல்லா உங்கள் கையாலேயே இடிக்கணும். ஆட்டுக்கல் அம்மிக்கல் இருந்தால் அதில் பண்ணுங்கள், இல்லைன்னா மிக்சி இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து அதை உங்கள் கையாலேயே எடுத்துக்கோங்க. நீ அதை எடுத்து பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விநாயகர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பா இது நாள் வரைக்கும் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், இவ்வளோ சோதனையில் இருந்தேன், இதில் எல்லாம் இருந்து ஒரு தன்னம்பிக்கையோடு நான் இது வரைக்கும் வந்துட்டேன், இனிமேல் என்னால் தாங்கவே முடியாதுங்கிற நிலையில் நான் இருக்கேன், என்ன செய்கிறது, என்னால் முடியல, எனக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி அந்த கோதுமையை கையில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட அப்படியே பிரார்த்தனை, மனசுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். சித்தி கணபதியானவர் நீங்கள் கேட்ட விஷயத்தை சித்தி ஆக்கி தரக்கூடிய விநாயகர், சித்த கணபதி. அவரை கும்பிட்டுக்குங்க. நேராக கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்துக்கு போனீங்கன்னா சூரிய சந்திரர் அங்கே இருப்பாங்க. சூரிய பகவான்கிட்ட போய் அந்த கோதுமையை அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. நீங்கள் கோதுமை கொண்டு போகிறது நேராக உள்ளங்கையில் வச்சு எடுத்துகிட்டு போங்க, இல்லை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா உங்கள் கையால் எடுத்துகிட்டு போனீங்க, இல்லைன்னு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போங்க. சிந்தக்கூடாது, எங்கேயுமே சிந்தக்கூடாது, கோதுமையை எங்கேயும் செதற விடக்கூடாது. பிரம்மகத்தி மாதிரி தான் அப்படியே வச்சு அது எட்டி கீழே கொதிச்சிருச்சுன்னா அலைய விட்டுரும், நம்மளே அலைய விட்டுரும்.
அதனால் இந்த கோதுமையை பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போய் நேராக சூரிய பகவான் சன்னதி கிட்ட தான் போய் அதை ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களை நீங்களே ஒரு சுற்று அல்லது 2 சுற்று அல்லது 3 சுற்று மட்டும் சுற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த கோதுமையை எடுத்து அவரோட பாதத்தில் வச்சுருங்க. 2 கையில் அப்படி எடுத்து அள்ளி எடுத்துட்டு அந்த டப்பாவை கீழே வச்சுட்டு அப்படி எடுத்து இப்படி சூரிய பகவான்கிட்ட மனசார கும்பிட்டு அவர்கிட்ட வைங்க. வரக்கூடிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் வரும், ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்கும், ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரும். பணம் வர்றதுக்கு ஒரு அற்புதமான வழிவகை கிடைக்கும். சூரிய பகவான் வழிகாட்டுவார். யார் மூலமாக? உங்கள் முன்னோர்கள் மூலமாக. நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணியிருக்கீங்க இல்லையா, முன்னோர்களை கும்பிட்டுருக்கோங்க இல்லையா, அவங்க எல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு பிடியாவது தானம் பண்ணியிருப்பீங்கல்ல, பிண்ட தர்ப்பணம் கொடுத்துருக்கீங்கல்ல, கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குமில்ல. அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க, என்னோட பேத்தி என்னோட பேரை கஷ்டப்படுறான், என்னோட பேத்தி கஷ்டப்படுறா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த வேதனையிலிருந்து அவங்களுக்கு நீங்கள் விடுதலை அளிச்சிருப்பீங்க. எதன் மூலமாக? இந்த கோதுமையை கொடுப்பதனால். செஞ்சு பாருங்க.